ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல லூப் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு வந்து ஃப்ளாய்ட் சைக்கிள் டிடெக்ஷன் மெத்தட். செகண்ட் கேட்டகரி ஹாஷ் செட். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃப்ளாய்ட் சைக்கிள் டிடெக்ஷன் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு நார்மல் லிங்க் லிஸ்ட்னா இந்த மாதிரி செயின் ஆஃப் நோட்ஸ் கனெக்டடா இருக்கும். ஆனா லிஸ்ட்ல வந்து ஒரு லூப் இருக்குதுன்னா, இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தா நோட் 1ம் சொல்லுது என்னோட நெக்ஸ்ட் நோட் 2 தான் அப்டின்ட்டு. நோட் 4ம் சொல்லுது என்னோட நெக்ஸ்ட் நோட் 2 தான் அப்டின்ட்டு. இப்போ வந்து கிளியரா சைக்கிள் ஃபார்ம் ஆயிருக்குது. நமக்கு ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்ட் இன்புட்டா இருக்கும். அந்த லிஸ்ட்ல வந்து சைக்கிள் இருந்துச்சுன்னா, ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். சைக்கிள் இல்ல, நார்மல் லிங்க் லிஸ்ட் அப்டின்னா, ஃபால்ஸ் அப்டின்னு ரிட்டர்ன் பண்ணணும். சர்க்குலரா ஒரு ரேஸ் ட்ராக் இருக்குது அப்டின்னா, அமாங் த கண்டஸ்டன்ட்ஸ் ஸ்லோவஸ்ட் பிளேயரும், ஃபாஸ்டஸ்ட் பிளேயரும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல சேம் லொகேஷன்ல வந்து மீட் ஆவாங்க. மேபி அந்த ஸ்லோ பிளேயர் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் லேன் ரன் பண்ணிட்டுருக்கலாம். ஆனா ஃபாஸ்ட் பிளேயர் வந்து அவங்களோட 2ண்ட் லேன் ஆர் 3ர்ட் லேன்ல வந்துட்டுருக்கலாம். அட் அ டைம்ல வந்து அவங்க சேம் ஸ்பாட்ட சேம் டைம்ல கிராஸ் பண்ணுவாங்க. இதே ஸ்ட்ராட்டஜிய தான் நம்ம வந்து இந்த அல்காரிதம்ல யூஸ் பண்ண போறோம். லிங்க் லிஸ்ட்ட ட்ராவர்ஸ் பண்றதுக்கு 2 பாயிண்டர் நம்ம யூஸ் பண்றோம். ஸ்லோ பாயிண்டர் அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர். ஸ்லோ பாயிண்டர் வந்து 1 ஸ்டெப் மூவ் பண்ணும். ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து 2 ஸ்டெப் மூவ் பண்ணும். இது நம்ம ஆல்ரெடி வந்து பாலிண்ட்ரோம் கண்டுபிடிக்கிற ப்ரோகிராம்லலாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ வந்து லூப் இருக்குது அப்டின்னா, ஃபாஸ்ட்டும் ஸ்லோவும் மீட் ஆகும் ஒரு இடத்துல. லூப் இல்ல அப்டின்னா, ஃபாஸ்ட் வந்து இட் வில் ரீச் த எண்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட். அதாவது இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் 2மே வந்து ஹெட் நோட் அதாவது 10 தான் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸ்லோ வந்து 2மே ஃபர்ஸ்ட் டைம் வந்து 10. தென் ஸ்லோ வந்து ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணும்போது 20 வரும். ஃபாஸ்ட் 2 ஸ்டெப் மூவ் பண்ணி 30க்கு போயிருக்கும். தென் செகண்ட் இட்டரேஷன்ல ஸ்லோ வந்து ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணி 30க்கு போகும். 30 அண்ட் ஃபாஸ்ட் வந்து ஆல்ரெடி 30ல இருக்கு. 2 ஸ்டெப் மூவ் பண்ணா 50க்கு போகும். ஃபாஸ்ட் இஸ் இன் 50. இந்த நெக்ஸ்ட் இட்டரேஷன்ல ஸ்லோ வந்து 30லேருந்து 40 ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணும். 2 ஸ்டெப் மூவ் பண்ணா என்ன ஆகும்னா, இங்க வந்து ஆல்ரெடி ஒரு சைக்கிள் இருக்கு. ஸோ ஒரு ஸ்டெப் வந்து 50லேருந்து 40 வரும். 50லேருந்து 40க்கு வரும். 40லேருந்து அகைன் 50க்கு போகும். ஸோ இது வந்து 50 தான் நான் டைப்பிங் மிஸ்டேக் சாரி. இப்போ ஸ்லோ பாயிண்டர் நெக்ஸ்ட் இட்டரேஷன்ல வந்து 40லேருந்து 50க்கு போகும். 50க்கு போயிடுச்சா? தென் ஃபாஸ்ட் பாயிண்டர் பார்த்தோம்னா 50ல தான் இருக்கு. அகைன் 2 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணா, ஒரு ஸ்டெப்க்கு வந்து 40க்கு போகும். அடுத்த ஸ்டெப் வந்து 50க்கு போகும். அகைன் வந்து 50. ஸோ இந்த டைம் பார்த்தா ஸ்லோவும் 50ல தான் இருக்கு. ஃபாஸ்ட்டும் 50ல தான் இருக்கு. 2 பிளேயரும் ஒரே டைம்ல அந்த லேன கிராஸ் பண்ண மாதிரி. 2மே 50 ஆயிருச்சு. ஸோ திஸ் கிளியர்லி இண்டிகேட்ஸ் அ லூப். இதோட ஃபுல் ப்ரோகிராம் பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறம் இது லிங்க் லிஸ்ட்ங்கிறதுனால நோடோட டெஃபினிஷனுக்கு ஒரு சப் கிளாஸ் எழுதியாச்சு. Each node has a data and a next pointer. Initially, the next pointer points to null. இதுக்கப்புறம் சைக்கிள் டிடெக்ட் பண்றதுக்கு ஒரு ஃபங்ஷன் எழுதுறோம். டிடெக்ட் லூப் அதுதான் அந்த ஃபங்ஷன் நேம். இந்த ஃபங்ஷன் வந்து எத இன்புட்டா வாங்குதுன்னா, லிங்க் லிஸ்ட்டோட ஹெட்ட இன்புட்டா வாங்குது. அண்ட் எத அவுட்புட்டா குடுக்குதுன்னா, ஒரு பூலியன் வேல்யூ. லூப் இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும். இல்ல அப்டின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எட்ஜ் கேஸ் கவர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்மளோட லிங்க் லிஸ்ட் வந்து எம்ப்டியா இருக்குது அப்டின்னா, இங்க வந்து லூப் இருக்க சான்ஸே இல்ல. ஸோ இஃப் ஹெட் ஈக்குவல் டூ நல் ஆர் சிங்கிள் நோடா இருக்குது வித்தவுட் லூப். இப்போ சிங்கிள் நோட் ஹெட் மட்டும் இருந்தாலும் ஹெட்டோட நெக்ஸ்ட் நல் பாயிண்ட் பண்ணியிருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அங்க வந்து லூப் இல்ல, செல்ஃப் லூப் எதுவும் இல்லன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த 2 சிச்சுவேஷன்லயும் லூப் இருக்க சான்ஸே இல்ல. ஸோ கிளியர்லி ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நம்மளோட மெயின் கால்குலேஷனுக்கு வரலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் 2யும் ஹெட்ல இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா லிஸ்ட்ட வந்து லைன் பை லைனா ட்ராவர்ஸ் பண்ணலாம். வைல் லூப்ல நம்ம என்ன செக் பாயிண்ட் வச்சிருக்கோம்னா, அட் த மொமெண்ட் வந்து ஃபாஸ்ட் கரண்ட்லி இருக்கக்கூடிய லொகேஷன் வந்து நல்லா இருக்கக்கூடாது. அது ஏதாவது ஒரு நோட்ல தான் இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஃபாஸ்ட் வந்து ஒரு ஸ்டெப் மூவ் பண்றதுக்கு அங்க இன்னொரு நெக்ஸ்ட் நோட் கண்டிப்பா இருக்கணும். அதுவும் நல்லா இருக்கக்கூடாது. இந்த மாரி சிச்சுவேஷன்ல ஸ்லோ பாயிண்டர் வந்து 1 ஸ்டெப் மூவ் ஆகலாம். ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து 2 ஸ்டெப் மூவ் ஆகலாம். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஸ்டெப் மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம செக் பண்றோம். இஃப் ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் ஆர் பாயிண்டிங் டூ த சேம் நோட் 2மே ஒரே லொகேஷன்ல இருக்குதான்னு செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லன்னா அகைன் வைல் லூப் ரன் ஆயிட்டே இருக்கும். அன்டில் ஃபாஸ்ட் ரீச்சஸ் த எண்ட். ஃபாஸ்ட் வந்து எண்ட் வரைக்கும் வந்துருச்சு. ஆனா வந்து இங்க ட்ரூ 2மே மேட்ச் ஆகல அப்படின்னா, வைல் லூப் போட்டு வெளிய வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு குடுத்துட்டு, நம்ம அந்த ஃபங்ஷன வந்து டிடெக்ட் லூப் ஃபங்ஷன குளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஃபங்ஷன் எழுதுறோம். இது என்னன்னா கிரியேட் லூப் அப்படின்ட்டு. நம்ம ஒரு லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் அதுல வந்து நம்ம கிரியேட் பண்ணதுல வந்து லூப் இல்லனாலும், நம்மளே மேனுவலா ஒரு லூப்ப கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த டிடெக்ட் லூப் ஃபங்ஷன வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த ஃபங்ஷன் கிரியேட் பண்றோம். கிரியேட் லூப் ஃபங்ஷன் வந்து 2 இன்புட் வந்து வாங்குது ஆர்குமென்ட். ஒண்ணு வந்து நம்ம லிங்க் லிஸ்ட்டோட ஹெட். அதுக்கப்புறம் எந்த பொசிஷன்ல எனக்கு வந்து லூப் வேணுமோ, இந்த பொசிஷன இன்புட்டா வாங்குறோம். இங்க வந்து நம்ம எப்படி இத எழுத போறோம் இந்த ஃபங்ஷன் அப்டின்னா,
யூசர் வந்து எந்த பொசிஷன் குடுக்குறாங்களோ, 2 ஆர் குடுத்தாங்கன்னா, அந்த 2ண்ட் பொசிஷன்ல இருக்கிற நோட வந்து டெயில் நோட் கூட கனெக்ட் பண்றோம். ஸோ ஒரு லிங்க் லிஸ்ட் 1, 2, 3, 4 இருக்குதுன்னா, அந்த லாஸ்ட் நோட் வந்து 4ல தானே இருக்குது. ஸோ அந்த லாஸ்ட் நோடையும், இந்த 2ண்ட் பொசிஷன்ல இருக்கிற நோடையும் வந்து ஒரு லூப் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணி விட போறோம். ஸோ அந்த லூப்பிங் பொசிஷன தான் நம்ம இங்க இன்புட்டா வாங்குறோம். ஃபர்ஸ்ட் இங்க அகைன் பேஸ் கேஸ் செக் பண்றோம். இஃப் ஹெட் ஈக்குவல் டூ நல்லா இருந்துச்சுன்னா, லிஸ்ட் ஆல்ரெடி எம்ப்டியா இருக்குன்ட்டு அர்த்தம். இங்க நம்மளால லூப் எதுவும் ஃபார்ம் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ பொசிஷன் லெஸ் தேன் ஈக்குவல் டூ 0. யூசர் வந்து இங்க இன்புட்டா குடுக்குற பொசிஷன் வந்து 0 விட கம்மியா இருந்துச்சுன்னா, அதுக்கு வந்து ரியல் டைம் நம்மளால அதுக்கு ஈக்குவலன்ட்டான பொசிஷன பார்க்க முடியாது. பிகாஸ் பொசிஷன் ஹாஸ் டூ பி அ பாசிட்டிவ் நம்பர். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம ரிட்டர்ன் குடுத்துர்றோம் எதுவுமே பண்ணாம. அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம வந்து லூப் நோட் அப்படின்னு ஒரு நோட் கிரியேட் பண்றோம். இனிஷியலா நல் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறோம். லூப் நோட்ல நம்ம எந்த நோட சேவ் பண்ண போறோம்னா, யூசர் கிட்ட இருந்து ஒரு பொசிஷன் இன்புட்டா வாங்கியிருக்கோம். அந்த பொசிஷன்ல எந்த நோடு இருக்கோ, அத தான் நம்ம லூப் நோடுன்னு சேவ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு இனிஷியலா அத நல்லுன்னு கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கரண்ட் நோட ஹெட் நோட்ல இருக்கிற மாதிரி இனிஷியலைஸ் பண்ணிட்டு கவுண்ட் பண்ண போறோம். கவுண்ட் ஈக்குவல் டூ 1. இப்போ யூசர் வந்து பொசிஷன் 2 வந்து இன்புட்டா குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பொசிஷன் 2ல இருக்கிற நோட நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஹெட் நோட் தான் நான் ஃபர்ஸ்ட் டிராவர்ஸ் பண்ண போற நோட் அப்படின்னு வச்சுட்டு, ஹெட்ட வந்து நம்ம டிராவர்ஸ் பண்ண உடனே கவுண்ட் ஈக்குவல் டூ 1 குடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா அந்த கரண்ட் பாயிண்டர வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா மூவ் பண்றோம். மூவ் பண்ணிட்டே கவுண்ட்டையும் வந்து இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ எந்த இடத்துல வந்து கவுண்ட்டும், பொசிஷனும் ஈக்குவலா இருக்கோ, ஸோ அந்த இடத்துல தான் நம்மளோட லூப் நோட் வருது அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டு, அந்த கரண்ட் லூப் நோடையும், நம்ம லிஸ்ட்ல இருக்கிற லாஸ்ட் நோடையும் வந்து கனெக்ட் பண்ண போறோம். இஃப் கவுண்ட் ஈக்குவல் டூ பொசிஷனான்னு செக் பண்ணிக்கிறேன். யூசர் வந்து எந்த பொசிஷன்ல லூப் நோட் வேணும்னு கேட்டாங்களோ, அந்த பொசிஷனும், இப்போ கரண்ட்டா நான் இருக்கிற நோடோட பொசிஷனும் ஈக்குவலான்னு பார்க்குறோம். அப்படி ஈக்குவலா இருந்துச்சுன்னா, லூப் நோட் ஈக்குவல் டூ கரண்ட் நோட். இப்போ நான் இருக்கிற நோடு தான் லூப் நோட். இந்த இடத்துலேருந்து தான் என்னோட டெயில் நோட் கூட கனெக்ட் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம பொசிஷன்ல இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம வந்து கரண்ட் பாயிண்டர இன்கிரிமெண்ட் பண்றோம். செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கரண்ட்ட வந்து ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணி வைக்கிறோம் நம்ம லிஸ்ட்ல. 1 ஸ்டெப் டுவர்ட்ஸ் த ரைட். அதுக்கப்புறம் கவுண்ட்டையும் இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிறோம். நம்மளோட லிங்க் லிஸ்ட் எம்ப்டி ஆகுறது வரைக்கும் டில் த கரண்ட் பாயிண்டர் ரீச்சஸ் த லாஸ்ட் நோட். இந்த வைல் லூப் இட்டரேஷன் நடந்துட்டே இருக்கும். ஸோ வைல் இட்டரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம செக் பண்றோம். இஃப் லூப் நோட் நாட் ஈக்குவல் டூ நல். யூசர் குடுத்த பொசிஷன்ல ஆல்ரெடி அங்க ஒரு நோட் இருந்துச்சுன்னா, நம்ம அத லூப் நோடுன்னு சேவ் பண்ணியிருப்போம். லூப் நோட் ஈக்குவல் டூ கரண்ட்ன்னு போட்டிருப்போம். லூப் நோடுன்னு ஒண்ணு கிரியேட் ஆயிருக்குது. அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ண நல்லலே இல்ல. அது ஒரு வேல்யூ அசைன் ஆயிருக்கு. அந்த கரண்ட்டோட வேல்யூ அசைன் ஆயிருக்குதுன்னா, இப்ப என்ன பண்ணணும்னா, கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ லூப் நோட். இப்போதைக்கு வைல் லூப் வந்து எண்ட்ல முடிக்கும்போது கரண்ட் பாயிண்டர் வந்து லிஸ்ட்டோட லாஸ்ட் நோட தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கரண்ட் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க லாஸ்ட் நோட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ லூப் நோடுன்னு கனெக்ட் பண்றோம். இப்படிதான் நம்ம வந்து ஒரு சைக்கிள் ஃபார்ம் பண்றோம். ரெகுலரா லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் வந்து நல் தான் இருக்கும். அத நம்ம ஓவர் ரைட் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம மெயின் மெத்தட் கிரியேட் பண்றோம். நம்ம ஒரு 4, 5 டைப்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம அவுட்புட்ட செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னா, நார்மல் லிஸ்ட் லூப் இல்லாம. இங்க நான் எப்படி கிரியேட் பண்றேன்னா, ஹெட் 1ன்னு ஒரு நோட் கிரியேட் பண்றேன். அதுக்கு ஒரு வேல்யூ 1. ஹெட் 1 டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ 2. அதோட நெக்ஸ்ட் ஹெட் 1 டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ 3. அதோட நெக்ஸ்ட் வந்து 4. இப்படி நான் கிரியேட் பண்ணிட்டு, அந்த டிடெக்ட் லூப் ஃபங்ஷன் வித் த ஹெட் 1 இன்புட்டா குடுக்குறேன். ஆப்வியஸா அது அவுட்புட் வந்து ஃபால்ஸ் தான் குடுக்க போகுது. ஏன்னா இங்க லூப் எதுவும் இல்ல. செகண்ட் எக்ஸாம்பிள் ஹெட் 2. இப்ப ஹெட் 2 வந்து 10 இருக்கிற மாதிரி இன்னொரு லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்றேன். ஸோ அந்த ஹெட் 2 ஓட நெக்ஸ்ட் வந்து 20. அதோட நெக்ஸ்ட் 30. தென் 40, தென் 50. இப்போ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, கிரியேட் லூப் ஃபங்ஷன கால் பண்ணி மேனுவலா நான் லூப் கிரியேட் பண்றேன். எப்டின்னா ஃப்ரம் ஹெட் நோட் அதுக்கப்புறம் பொசிஷன் வந்து 3. 3 பொசிஷன்ல 30ங்கிற நோட் தான் இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் நோடும், இந்த 30ங்கிற நோடும் கனெக்ட் ஆகுற மாதிரி நான் அந்த கிரியேட் லூப் ஃபங்ஷன கால் பண்ணிட்டு இப்போ கனெக்ட் ஆயிருக்கும். கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நான் டிடெக்ட் லூப் ஆஃப் ஹெட் 2ன்னு கால் பண்ணேன் அப்டின்னா, இந்த லூப்ப வந்து அது டிடெக்ட் பண்ணும். டிடெக்ட் பண்ணிட்டு ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபால்ஸ் அவுட்புட் வரும். செகண்ட் டைம் வந்து ட்ரூ அவுட்புட் வரும். தென் தேர்ட் சினாரியோ சிங்கிள் நோட் வித்தவுட் லூப். ஸோ இங்க நான் ஒரே ஒரு நோட் தான் ஹெட் நோட் கிரியேட் பண்ணியிருக்கேன் 99 அப்படின்ட்டு. ஆப்வியஸா பை டிஃபால்ட் அதோட நெக்ஸ்ட் வந்து நல் தான் இருக்கும். வேற எதுவும் கிரியேட் பண்ணாத வரைக்கும். இப்போ இந்த ஃபங்ஷன் கால் பண்றேன் டிடெக்ட் லூப் ஆஃப் ஹெட் 3. இந்த டைம் வந்து ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா, இங்க ஒரே ஒரு நோட் தான் இருக்கு. ஸோ ஃபால்ஸ். தென் 4த் லிங்க் லிஸ்ட் சிங்கிள் நோட் வித் செல்ஃப் லூப். இங்க நான் என்ன பண்றேன்னா, 100ன்னு ஒரு நோட் கிரியேட் பண்ணிட்டேன். ஹெட் 4. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, ஹெட் 4 டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ ஹெட் 4. பை டிஃபால்ட் இந்த ஹெட் 4 ஓட நெக்ஸ்ட் வந்து நல் தான் இருக்கும். அத நான் ஓவர் ரைட் பண்ணிட்டு,
ஹெட் 4 டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ ஹெட் 4. ஸோ செல்ஃப் லூப் இருக்கிற மாதிரி நான் ஒரு நோட் கிரியேட் பண்ணிட்டேன். இங்க ஆல்ரெடி லூப்பிங் இருக்கிறதுனால இதுவும் ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ண போது. தென் லாஸ்ட் கேட்டகரி எம்ப்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெட் நோடே வந்து நல் அப்படி தான் குடுத்துருக்கேன். இதுக்கு வந்து டிடெக்ட் லூப் ஃபங்ஷன் கால் பண்றப்ப இதுவும் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு லூப்பே இல்லாம ரெகுலர் லிஸ்ட்க்கு ஃபால்ஸ். நம்மளே மேனுவலா ஒரு லூப் கிரியேட் பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு ட்ரூ. அதுக்கு சிங்கிள் நோட் வித் நோ லூப்க்கு ஃபால்ஸ். சிங்கிள் நோட் வித் செல்ஃப் லூப்க்கு ட்ரூ. தென் எம்ப்டி லிஸ்ட்க்கு ஃபால்ஸ், நோ லூப்.